வேலூரில் ஏரி ஒன்று கடந்த 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் ஆக்கிரமிப்புகளால் நிறைந்து கழிவுநீர் வடிகாலமாகவும் மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அது குறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. வேலூர் சத்துவாச்சாரி அடுத்த அளமேடு மங்காபுரம் பகுதிகள் சுமார் 36 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஏரியூர் ஏரி என்று அழைக்கப்படும் வேளவாடி ஏரி. இந்த ஏரி சுற்றுவட்டார கிராம மக்களின் பிரதான நீர் ஆதாரமாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த 40 ஆண்டு காலமாக தூர்வாராமல் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஏரி கட்டிட ஆக்கிரமிப்புகளாலும் கருவேல மரங்களின் புகலிடமாகவும் கழிவுநீர் வடிகாலாகவும் மாறியுள்ளது. இதனால் விவசாயத்தை பலர் கைவிட்டு விட்டதாகவும் ஏரியின் பரப்பளவு மிகவும் குறைந்து பிரபல திரைப்பட வசனமான கிணத்தை காணோம் என்ற பாணியில் ஏரியை காணோம் என்ற நிலையில் ஏரியின் நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை மாவட்ட நிர்வாகம் மழை காலத்தை முன்னிட்டு தண்ணீரை சேமிக்கும் வகையில் தூர்வாரி வருகிறது. ஆனால் இந்த ஏரியை மட்டும் தூர்வார இதுவரை யாரும் முன்வரவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். அப்போ ஆற்று தண்ணி இது ஏரிக்கு வந்துருந்துச்சு. ஆற்று தண்ணி இப்போ சுத்தமாக ஆற்று தண்ணி வர்றதில்ல, கல்வி நீர் வருதுங்கோ. கருவேல மரம் நிறைய வளர்ந்துருக்குதுங்க இப்போத்துக்கு. அது சுத்தப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு 4-5 ஊருக்கு பயன் வருதுங்கோ. எல்லாம் நெல் போட்டிருந்தாங்க, பல நெல்லெல்லாம் போதில்லை, வெறும் மாட்டுக்கு பில்லு மட்டும் வளர்க்குறாங்க. ஏன்னா நெல் போட்டால் நெல் வளருதில்லை. கலக்கா கூட போட்டாங்க, கலக்க போதில்லை. ஏன்னா தண்ணி கல்வி நீர் வந்தாலும் கலக்கால வளருதில்லை. இதில் நிறைய சீமை கருவேல மரம்லாம் இருக்குது சார். இதனால் நிலத்தடி நீர் ரொம்ப முற்றிலுமாக பாதிக்கப்படுது. பக்கத்தில் இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா விவசாயம், நிறைய மக்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு 3 ஊர் சேர்ந்து இங்கே விவசாயம் நடக்குது. அதுக்கு முற்றிலுமாக இந்த தண்ணி தான் அப்போல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்லேயே அப்போ எங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் துணி துவைச்சி வீட்டுக்கு தேவையான தண்ணியெலாம் இங்கே தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ இது நாங்கள் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஏரி அப்படியே தான் இருக்குது. இந்த ஏரியை தூர்வாரி கொடுத்து இந்த ஏரியை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியை சுற்றி நிறைய வீடுகள் வந்ததுனால இந்த ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிறைய குடித்தண்ணிக்காக போர் அமைக்கிறாங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி சாக்கடை தண்ணியாக மாறி போச்சு. நிலத்தடி நீர் முற்றிலுமாக மாறி போயிருக்கு இந்த கழிவுநீர் கலந்ததுனால. இந்த மாதிரி ஏரி நிறைய தமிழ்நாடு சுற்றி இருக்குது. நிறைய சுற்றி இந்த ஏரிகளை தூர்வாரி கொடுத்தாங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்க பொதுமக்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். இது குறித்து நமது செய்தியாளர் வேலூர் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணனிடம் கேள்வி எழுப்பிய போது கழிவுநீர் கலப்பதை தடுக்க அளமேடு மங்காபுரம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பணிகள் நிறைவடைந்து விட்டால் ஏரியில் கழிவுநீர் கலக்காது என்றும் ஏரியை சீரமைத்து தூர்வார தமிழக அரசுக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதாகவும் அதிகாரிகள் ஏரியை நேரில் ஆய்வு செய்த பிறகு சீரமைக்கும் பணி விரைவில் துவங்கப்படும் எனவும் தெரிவித்தார். எனவே ஆக்கிரமிப்புகளால் காணாமல் போயுள்ள வேளவாடி ஏரியை மழை காலம் துவங்கும் முன் மீட்டு தூர்வாரி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.